வணக்கம் மாணவ செல்வங்களே. ஆக்சுவலா இப்போ நீங்க +2 எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. ரிசல்ட் வந்துருச்சு. நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. அடுத்து உங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன கோர்ஸ் எடுத்தோம், என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சோம் அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எண்ண அலைகள் தான் உங்க மனசுல வந்து ஓடிட்டு இருக்கும். ஆக்சுவலா இதுல வந்து எந்த விதமான குழப்பமுமே தேவையில்லை. ஆக்சுவலா நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். எந்த கோர்ஸ் வந்து படிச்சாலும் நீங்க அதை சரியா படிச்சீங்க அப்படின்னா, அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்கும். இதுல இந்த வேலை வாய்ப்புல வந்து முதன்மையா இருக்கக்கூடியது என்ன துறை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ஜினியரிங் ஃபீல்டை வந்து நம்ம சொல்றோம். பொறியியல் துறை தான் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். சார் என்ன காரணத்தினால சார் அப்படி வந்து சொல்றீங்க? ஏன் மற்ற துறைகள் வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து தரலையா? கண்டிப்பா இருக்கு. எல்லா துறையிலையும் வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. அதுல அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய துறை தான் நம்ம என்ஜினியரிங் துறையை வந்து நம்ம சொல்றோம். அதாவது பொறியியல் துறையை வந்து நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மனிதன் சொகுசா வாழ பழகிட்டான். இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் இருக்கு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து சம்மர் டைமு 110 டிகிரி வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்கு. நமக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகுது, வேர்வை அதிகமா இருக்கு. சுவிட்சை தட்டினா ஃபேன் ஓடுது, சொகுசான வாழ்க்கை. அதுலேயும் இன்னொரு படி மேலே போனோம் அப்படின்னா ஏர் கூலர், அதுலேயும் இன்னொரு படி மேலே போனோம் அப்படின்னா ஏசி. இது எல்லாமே எதனால சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முக்கியமாக இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம விவசாயத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில் நம்ம ஏர் போட்டோம் அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து உழுறதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளே ஆகும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. டிராக்டர் 1 ஹவரில் வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேலையை வந்து ஈஸியாக வந்து நிலத்தை வந்து உழவ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உழுதுக்கலாம். டிராக்டர் வந்து இருக்கு. அதே மாதிரி தான் பேங்க் போகிறோம். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல போனோம் அப்படின்னா மணிக்கணக்கில் நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. நீங்கள் வந்து உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் யாருக்கு வேணாலும் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பேங்க்ல வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் முன்னாடி வந்து பேங்க் வந்து போகணும். இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. ஏடிஎம் மிஷின் இருக்குது. நீங்கள் கார்டை உள்ள போட்டீங்க அப்படின்னா பின் நம்பர் போட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மனிதனோட வேலையை வந்து எளிதாக்குற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் ஃபீல்டு வந்து இருக்கு. அதாவது பொறியியல் துறை வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி மனிதனோட தேவைகள் அதிகமாக அதிகமாக என்ஜினியர்ஸோட தேவைகளும் அதிகமாயிடுச்சு. ஸோ என்ஜினியர்ஸோட நீட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்ஜினியரிங் துறையில வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம கையில ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அவ்வளவு எளிமையான வாழ்க்கையை உங்ககிட்ட வந்து கொடுத்தது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியர்ஸ் தான். என்ஜினியர்ஸ் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வாழவே முடியாது. அதுலேயும் வந்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம கடவுளா பார்க்குறோம். என்ன காரணத்தினால நம்ம டாக்டர்ஸ் வந்து கடவுளா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு உயிரை காக்கக்கூடிய சக்தியா வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம டாக்டர்ஸை வந்து நம்ம கடவுளா பார்க்கணும். ஸோ அந்த டாக்டர்ஸே நம்ம கடவுளா பார்க்கணும் அப்படின்னா வித்தவுட் என்ஜினியர்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து கடவுளா பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஒரு உயிரை வந்து காப்பாத்துறாங்க. ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு தேவையான அதாவது மருத்துவத்துறைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர் தான். ஸோ மருத்துவத்துறைக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையும் கொடுக்கறது என்ஜினியர்ஸ். ஸோ இப்போ சொல்லுங்க நீங்க பார்க்கலாம். இப்போ என்ஜினியர்ஸ் இல்லை அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு உயிரை கூட வந்து நீங்க காப்பாற்ற முடியாது. ஸோ நீங்க டாக்டரை கடவுளா பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் துறையில என்ஜினியர்ஸோட வேல்யூ இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்து சொல்றேன், என்ஜினியரிங் துறையை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல இன்னொரு தவறான கருத்து ஒண்ணு வந்து வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சார் என்ஜினியரிங் படிச்சா வந்து வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து நிலவிட்டு இருக்கு. இது வந்து முற்றிலும் தவறான கருத்து. 100% வந்து இதை வந்து நான் வந்து வன்மையா வந்து நான் கண்டிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. என்ஜினியரிங்கை சரியாக படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து வேலை கிடைக்கிறது. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கோர்ஸ் என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் வந்து சரியாக படிச்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ஜினியர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளை சுற்றி நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியர்ஸோட பங்கு வந்து இருக்கு. இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நிலத்தை வந்து உழணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து டிராக்டர் யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது 3 வந்து கலந்துருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் அதில் இருக்கு. இப்போ பவர் இல்லாமல் வந்து ஒன்றுமே இல்லை. பவர் இல்லாமல் யாருமே இன்னைக்கு வாழ முடியாது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இப்போ நான் இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வேணாலும் பார்க்கலாம். நான் பேசுறத வந்து கேட்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உலகமே வந்து டிஜிட்டல் மயமா மாறிட்டு இருக்கு. அங்கே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியர்ஸோட தேவை வந்து இருக்கு. ஸோ என்ஜினியர்ஸோட தேவை இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த என்ஜினியரிங் துறையை வந்து தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த தவறான கருத்துக்கள்லாம் நீங்கள் மைண்ட் பண்ண வேணாம். என்ஜினியரிங் படித்தா வந்து வேலை இல்லை அப்படிங்கிற தவறான கருத்துக்கள்லாம் மைண்ட் பண்ண வேணாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்ஜினியரிங்கை வந்து சரியாக படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து நம்மளுக்கு சேலரி கொடுக்குற கம்பெனிஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த தவறான கருத்துக்களை விட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் வாழ்வில் வந்து உச்சம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல்லூரியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நீங்கள் வரப்போகிற வீடியோவில் நம்ம வந்து என்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன மார்க் எடுத்தால் எந்த கட் ஆஃப் இருந்தால் என்ன காலேஜஸ் வந்து எடுக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து இந்த வரப்போகிற வீடியோவில் வந்து நாங்கள் வந்து போடுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வரும். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் மற்ற கட் ஆஃப் மார்க்ஸ் அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. என்றும் வாழ்த்துக்களுடன் உங்கள் செந்தூர் பாலிடெக்னிக் கல்லூரி.